சில நேரம் நம்ம சோர்ந்து போகும்போது நம்ம மாம்சம் ரொம்ப பலகீனப்பட்டுரும். ஒரு வேலை யாரா திட்டுனதுனாலயாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம நினைத்தது ஒன்று நடக்காமல் இருக்கும் போதாக இருக்கலாம். இப்படி எந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய மாம்சம் விரும்புகிறதோ அது நடக்காம இருக்கும்போது நம்முடைய மாம்சம் என்ன ஆயிரும்னா ரொம்ப சோர்ந்து போயிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஐ மீன், நம்ம இருக்கிறதான சோர்வின் மத்தியில, கடினமான பாதையில ஆவியின் நிரம்பி பரிசுத்த ஆவியின் நிறைவோடு நம்ம ஜெபிக்கும் போது அது நம்முடைய மாம்சத்தை உயிர் கொடுக்கிறதாக இருக்கிறது. எத்தனை பேர் இதை அனுபவித்திருக்கீங்க? பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது இருக்கிறதான பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் மறந்து அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் இந்த பரிசுத்த ஆவியின் மேன்மை எவ்வளவு என்று. அந்த வசனம் 2வதாக இப்படி தொடர்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வைத்துக்கொள்ளலாமே, அதுல ஏதாவது ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா நீங்க அந்த பிசினஸ் செய்து ஒரு பிரயோஜனமும் இருக்காது இல்ல? அதே மாதிரிதான் இந்த மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ப்ராஃபிட் இல்லாத ஏதாவது நம்ம செய்வோமா? இல்லை. இந்த மாம்சத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை விடையும் பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை, பூமிக்குரியவைகளை அல்லாமல் மேலானவைகளையே நீங்கள் நாடும் போது அது நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு நித்திய வாழ்க்கையும் நமக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று மறவாமல் ரொம்ப ஆவியில களி கூறுங்க. இருக்கிற பிரச்சனைகளை மறந்துடுங்க, கவலைகளை மறந்துடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி உங்கள் முடிந்து போயிட்டு என்று நினைத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை தேவன் உயிர்ப்பிக்க போகிறார். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.